வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். தற்போது மகர ராசி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய ராசியான மகர ராசிக்கு வரும் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அக்டோபர் மாதம் 2025 வரப்போகிறது. இதில் மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கும் காரணத்தினால் 10ஆம் இடத்தில் நீச்சமாகும் போது பிரச்சனை இல்லை. 9ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி வருகிறார் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு பாக்கிய பங்கம் என்று சொல்லக்கூடிய முதல் 10 நாட்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை நிச்சயமாக பாக்கிய பங்கம் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு இடைஞ்சல்கள் வந்தே தீரும். ஆனால் அவையும் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும், சமாளிக்கக்கூடியதாக தான் இருக்கும், ஆபத்தில்லை. பின்பு சூரியன் நீச்சமாகி இந்த 10ஆம் இடத்துக்கு வரும்போது பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அஷ்டமாதிபதி நீச்சமாகிவிட்டார் என்பதற்காக நன்மையே நடக்கும். ஆனாலும் கூட 10ஆம் இடத்தில் நீச்ச கிரகம் வந்துவிட்டது என்ற காரணத்திற்காக தொழிலில் சிறு முடக்கங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அவை குரு பார்வையால் சரியாகிறது. இல்லாவிட்டாலும் சிறு சில பரிகாரங்கள் மூலமாக சரியாகும். வழக்கமாக கோயில்களுக்கு செல்பவர்கள், சிவன் கோயிலுக்கு செல்பவர்கள், பிரதோஷத்துக்கு செல்பவர்கள், காலையில் சீக்கிரமாக விழிப்பவர்கள், சூரிய வெளிச்சம் படும்படி வேலையை செய்பவர்களுக்கு இந்த சூரிய நீச்சம் கூட ஒரு பெரிதாக பாதிக்காது என்பது ஒரு விஞ்ஞானம். அதன்படி பார்த்தால் மகர ராசிக்கு இந்த சூரிய நீச்சம் என்பது குரு பார்வையினால் சரியாகிறது என்று வைத்து கொண்டாலும் கூட மகர ராசிக்கு ஒரு சுமாரான பலன்களையே இந்த அக்டோபர் மாதம் தரும் என்று சொல்லலாம். எனவே இவர்கள் எச்சரிக்கையாக இருந்து ஜாகிரதையாக பேசி அஷ்டமாதிபத்திய பலன்களை பராமரிக்க வேண்டும் என்றால் வாகனம் ஓட்டும்போது வேறு விஷயங்களிலும் இந்த பட்டாசுகள் போன்ற விஷயங்களை வெடிக்கும்போது தீபாவளியை கொண்டாடும் போது சற்று ஜாகிரதையாக இருந்து விட்டால் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.